பாண்டவாஸ் லஸ்ட் அப்படின்னா இது பாண்டவாஸ் பத்தின கதை கிடையாது. பாண்டவர்களோட முன்னோர்கள் காலத்துல வாழ்ந்த ஒரு மன்னனோட கதை. அப்போ ஏன்டா பாண்டவாசன் டைட்டில் வச்சேன்னா அந்த மன்னனை மேக்சிமமா யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. முன்னோர்கள் காலத்துல வாழ்ந்த மன்னன் அப்படின்னா பாண்டவர்களோட கொள்ளு தாத்தாவோ இல்ல அதுக்கு முன்னாடி தாத்தாவோ எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 ஜெனரேஷன்ஸ். கிளியரா சொல்லணும்னா மகாபாரத ஜெனரேஷன்ஸ்லயே பாண்டவர்கள் 14வது ஜெனரேஷன். நாம பேச போகும் இந்த மன்னன் 3வது ஜெனரேஷன்ல வாழ்ந்த மன்னன். அந்த மன்னனோட பேர் நஹுஷா. அந்த நஹுஷாவோட லஸ்ட் காம இச்சை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அந்த நஹுஷாக்கு யார் மேலடா லஸ்ட் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆளுடா இவன் நமக்கே தோணும். சோ நஹுஷாவோட அந்த பல்லான எண்ணங்கள் என்னன்றதை இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு தான் பெரிய இது அப்படின்ற அகம்பாவம் வந்துடுச்சுன்னா அவன் எப்படியெல்லாம் அழிஞ்சு போவான்றதுக்கு நஹுஷா ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். புருவவான்னு சொல்லப்படும் மன்னனுக்கும் ஊர்வசின்னு சொல்லப்படும் பெண்ணுக்கும் பிறந்தவன் ஆயுஷ். அந்த ஆயுஷோட பையன் தான் இந்த நஹுஷா. இந்த புருவவாண்ட ஊர்வசி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் மகாபாரதத்தோட முதல் ஜெனரேஷன். ஸோ அது அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த நஹுஷாவோட கதைக்கு வந்தோம்னா, நஹுஷா தன்னோட சின்ன வயசுல இருந்தே வசிஷ்ட மகரிஷி கிட்ட எல்லா விதமான வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டான். ஒரு மன்னனா பார்க்கும்போது நஹுஷா ரொம்ப நல்ல மன்னன். கிட்டத்தட்ட 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணியிருக்கான். பூலோகத்திலையும் தேவலோகத்திலையும் இந்த நஹுஷாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு அடேங்கப்பான வாய பொழக்க அளவுக்கு இந்த நஹுஷா மன்னன் வாழ்ந்திருக்கான். அதாவது அவ்வளவு நல்லபடியா ஆட்சி செஞ்சிருக்கான். சோ எல்லாருக்குமே இந்த நஹுஷா மேல ஒரு நல்ல மரியாதை கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கதையை அப்படியே பாஸ் பண்ணிட்டு இப்போ இந்திரனோட கதையை கொஞ்சம் பார்ப்போம். தேவலோகத்துல உள்ள இந்திரன் ஒரு டைப்பான ஆளுதான். கிளியரா சொல்லணும்னா அழகான பெண்கள் மேல இந்திரனுக்கு ஆசை ஜாஸ்தி. எந்த ஒரு அழகான பெண்ணும் தனக்கு தான் சொந்தம்னு நினைக்கக்கூடிய ஆளு. சோ இந்திரன் ஒரு தடவை அகல்யான்னு சொல்லப்படும் பொண்ணோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆயிட்டான். அகல்யாவை ஏமாத்தி தான் இந்திரன் இப்படி பிஹேவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க. இல்ல அகல்யாவுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்ததுன்னு இன்னொரு ஆங்கிள் சொல்லுவாங்க. சோ அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இந்த பஞ்சகன்யா வீடியோல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ அகல்யா கூட இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டதால இந்திரனுக்கு தான் ஏதோ பாவம் செஞ்சுட்டு போல ஃபீல் பண்ணிருக்கான். அதனால ஸ்வர்கலோகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான், அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். எங்கெங்கயோ தேடி பார்த்திருக்காங்க, பட் எங்கேயுமே இந்திரன் கிடைக்கவே இல்லை. இந்த தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் இந்திரன் இப்படி காணாம போனது பயங்கர டென்ஷனுக்கு கிரியேட் ஆக்கி விட்டுடுச்சு. ஏன்னா ஸ்வர்கலோகத்துக்கு அரசனே இல்லாம போனா அவங்களையெல்லாம் யாரு கைட் பண்ணுவாங்க? தேவலோகம் எப்படி வழி நடக்கும்? இன்ஃபேக்ட் ஸ்வர்கலோகமே நிலை குலைந்து போயிடும். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்திரன்ன்றது தனிப்பட்ட நபர் கிடையாது, அது ஒரு பதவி. சோ இந்த தேவர்கள் எல்லாம் அந்த இந்திர பதவிக்கு இன்னொரு இந்திரன் வந்தாகணும்ன்றதுக்காக அந்த இன்னொரு இந்திரன் எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஆனா அந்த இந்திர பதவிக்கு அவ்வளவு கரெக்டான ஆளு யாருமே செட் ஆகல. கடைசியில இந்த நஹுஷா தாண்டா கரெக்டான ஆளு இந்திர பதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நஹுஷா கிட்ட எங்களுக்கு தலைவனாய் தேவலோகத்தை வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நஹுஷா பணிவோட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு தலைவனாக முடியாது. எப்பேற்பட்ட புனிதமான தேவர்கள் நீங்க, உங்களுக்கு போய் நான் தலைவனா? சும்மா பேச்சு கூட இதெல்லாம் செட் ஆகாது. அதனால தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கன்னு சொல்லி நஹுஷா சொல்லி விட்டுட்டான். அப்போ எல்லா ரிஷிகளும் முனிகளும் தேவர்களும் நஹுஷாவை என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்க இந்திரன் ஆயிட்டீங்கன்னா எங்களோட எல்லா விதமான தவ வலிமைகளும் சக்திகளும் உங்களுக்கு சொந்தமாயிடும். அப்போ நீங்க பவர்ஃபுல்லான அரசன் ஆயிடுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தேவலோகத்துல உள்ள எல்லா விதமான இன்பங்களும் சந்தோஷங்களும் தேவலோகமே உங்களுக்கு சொந்தமாயிடும். அதனால இந்த ஆஃபர் தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நஹுஷாக்கு லைட்டா ஆசை வந்துடுச்சு. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். சோ இப்போ நஹுஷா ஸ்வர்கலோகத்துக்கு அரசன் ஆயிட்டான். ஸ்டார்டிங்ல செம்மையா ஆட்சி நடத்திக்கிட்டு வந்தான். எல்லா லோகத்தோட தேவர்களும் என்ன மன்னன்டா இவன் நினைக்கிற அளவுக்கு நஹுஷாவோட ஆட்சி இருந்தது. நாட்கள் போக போக நஹுஷாக்கு கிடைச்ச அந்த பவர்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸும் தான் பெரிய இதுன்னு நஹுஷாக்கு தோணி இருக்கு. தன்னை மிஞ்சின சக்தி யாரும் கிடையாது, தான் வச்சதுதான் சட்டம், எவனாலையும் தன்னை ஒன்றும் பண்ண முடியாது, தான் சொல்லதான் எல்லாரும் கேட்டாகணும்ன்ற அகம்பாவம் நஹுஷாக்கு வந்துடுச்சு. அதனால தன்னோட பணிவு தன்மையை டோட்டலா இழந்துட்டான். என்ன பண்ணாலும் முறை இல்லாம என்ன பண்ணாலும் எவனும் கேட்க போறதில்லை, கேட்கவும் முடியாதுன்ற ஆணவத்தோட உச்சத்துக்கு நஹுஷா போயிட்டான். ஸ்வர்கலோகத்தோட எல்லா இன்பங்களையும் நஹுஷா தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். அதனால நஹுஷாவோட அந்த லஸ்ட், அந்த காம இச்சை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லறதை விட ஓவர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு நாள் ஓடி போன இந்திரனோட மனைவியை நஹுஷா பார்த்திருக்கான். அந்த பொண்ணோட பேர் சச்சி தேவி. அந்த சச்சி ரொம்பவே அழகான பொண்ணு. அதனால அந்த சச்சியை பார்த்ததும் இந்த நஹுஷா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிட்டான். சச்சியோட அழகுல மயங்கி போன நஹுஷா அரண்மனைக்கு தன்னோட சீட்ல உட்காந்துக்கிட்டு சச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதாவும், அதனால போய் சச்சியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கும் ஆர்டர் போட்டிருக்கான். தேவர்கள் எல்லாம் இதை கேட்ட உடனே அப்படியே செம்மையா ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இந்த ஆள் இப்படி கேட்கறானே, சச்சி இந்திரனோட வைஃப் ஆச்சு,
அவங்களை எப்படி நஹுஷாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அப்படியும் இப்படியும் கொஞ்சம் தயங்கி இருக்காங்க. என்ன இன்னும் போகலையான்னு நஹுஷா கத்துனப்போ சப்போஸ் அவங்க வரலன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அதுக்கு நஹுஷா சொன்னா, வரலன்னா தூக்கிட்டு வாங்கன்னு சர்வசாதாரணமா சொல்லியிருக்கான். இதுல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிற இடம் வந்து தேவலோகம். தேவலோகம் அப்படின்னா அது வந்து ஒரு புனிதமான இடம். அப்படிப்பட்ட இடத்துல இது போல அநீதியெல்லாம் நடக்கணுமான்னு ஆளாளுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன யோசிச்சாலும் நஹுஷா வந்து மன்னன், அவன் சொன்னதை செஞ்சாகணும். இங்க நடக்கும் இந்த சம்பவம் எப்படியோ சச்சி தேவிக்கு தெரிஞ்சு போகுது. ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா தன்னோட கணவன் இந்திரன் அங்க இப்போ இல்ல. இந்திரன் தனிப்பட்ட முறையில ஒரு டைப்பான ஆளுனாலும் சச்சி தேவிக்கு இந்திரன் தான் பாதுகாப்பு. சப்போஸ் இந்திரன் கூட இருந்திருந்தா சச்சி தேவிக்கு அவ்வளவு பயம் வந்திருக்காது. ஆனா இந்திரனே அங்க இல்லன்னும் போது நஹுஷா வந்து மன்னன் என்ன சொன்னாலும் இவங்க கேட்டாகணும். சோ இவங்க யாராலுமே நம்மளை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்து பிரகஸ்பதி மகரிஷி கிட்ட தன்னை பாதுகாக்க சொல்லி கேட்பா. பிரகஸ்பதி மகரிஷியும் சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சச்சி தேவியை தன்னோட ஆசிரமத்துல தங்க சொல்லிடுவாரு. இவங்க வந்து அங்க பார்த்தப்போ சச்சி தேவி அங்க இல்ல. லேட்டரா அவங்க வந்து பிரகஸ்பதி மகரிஷியை தேடி போயிட்டாங்கன்னு தெரிய வந்தது. இந்த விஷயத்தை நஹுஷா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அண்ட் நஹுஷா வந்து செம்மையா டென்ஷன் ஆகி கோவப்படுவான். இந்த தேவர்கள் வந்து எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, நீங்க இருக்கும் பொசிஷனுக்கு தர்மத்தை தான் வழிபடணும், இப்படி அநீதியெல்லாம் நடந்துக்க கூடாது, சச்சி வந்து இன்னொருத்தரோட மனைவி, அவங்க மேல நீங்க ஆசைப்படுறது தப்புன்னு எவ்வளவோ சொன்னாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நஹுஷா கொடுத்த பதில் என்னன்னா, இந்திரனுக்கு அகல்யா மேல ஆசை வந்தப்போ, லஸ்ட் வந்தப்போ உங்களோட இந்த நியாய தர்மம் எல்லாம் எங்க போச்சு? எதுக்காக நீங்க இந்திரனை தடுக்கல? ஏன் என்ன வந்து தடுக்கிறீங்க? இந்திரன் செஞ்சதை எப்படி சும்மாவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே போல இப்பவும் சும்மாவே வேடிக்கை பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட வாயும் மூடிட்டான். சோ எதுவுமே நஹுஷாவை தடுக்க முடியல. அதனால பிரகஸ்பதி மகரிஷி பிளான் ஒண்ணு போட்டு அதை சச்சி தேவி கிட்ட சொல்லி தேவலோகத்துக்கு அனுப்பி வைப்பாரு. சோ சச்சி தேவி தேவலோகத்துக்கு போய் நஹுஷா கிட்ட என்ன சொல்வானா, நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு பார்க்கணும் இல்லையா, அதுதானே சிஸ்டம். சோ நீங்க வந்து என் வீட்டுக்கு பல்லக்குல வரணும், அந்த பல்லக்க சப்தரிஷிகளான 7 மகரிஷிகளும் தூக்கிட்டு வரணும்னு கேட்டிருக்கா. கம்ப்ளீட்டா காமத்தால மட்டுமே நினைச்சு போயிருந்த நஹுஷாவோட புத்தி சச்சி இப்படி சொன்னதும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த சப்தரிஷிகள், அந்த 7 மகரிஷிகள் வந்து நஹுஷாவை அந்த பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போறாங்க. பயங்கர கியூரியாசிட்டியோட இருந்த நஹுஷா எப்படா சச்சியோட பேலஸ்க்கு போகும்னு பாத்துக்கிட்டே இருந்தான். பட் இந்த மகரிஷிகள் வந்து மெதுவா போனதை பார்த்துட்டு வேகமா போகும்னு சொல்லி கத்தனான். ஆனாலும் அவங்க மெதுவாவே போனதால கோபத்துல அகஸ்திய முனியை காலால எட்டி உதச்சு சர்ப்பான்னு சொல்லி கத்தனான். சான்ஸ்கிரிட்ல சர்ப்பாக்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து வேகமா போன்னு சொல்றது, இன்னொன்னு வந்து பாம்புன்னு சொல்றது. இந்த நஹுஷா இப்படி காலால எட்டி உதச்சதுல பயங்கர வலி எடுத்து அகஸ்திய முனி செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. மகரிஷிகளோட பலமே அவங்க கொடுக்கும் அந்த சாபம் தான். அந்த சாபத்தை யாராலுமே மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் செம்ம ஹாப்பியா இருந்த நஹுஷாக்கு அதெல்லாம் சுத்தமா ஞாபகமே இல்ல. அதனால காலால எட்டி உதச்சிருக்கான். சோ கோவப்பட்ட அகஸ்திய முனி நஹுஷாக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அது என்ன சாபம்னா, இப்பவே ஸ்வர்கலோகத்துல இருந்து பூலோகத்துல விழுந்து நீ பாம்பா மாறி போயிடுவ. நீயா எப்ப உன்னோட தப்புகளை உணர்ந்து வருத்தப்படுவியோ அப்ப தெய்வங்கள் மனசு வச்சா மட்டும்தான் உன்னோட ஹியூமன் ஃபார்முக்கு நீ வர முடியும்னு சாபம் கொடுத்துட்டாரு. அன்னையிலிருந்து காட்டுக்குள்ள மிகப்பெரிய பாம்பா நஹுஷா வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பல காலம் கழிச்சு தன்னோட தப்புகளை உணர்ந்து தவமெல்லாம் செஞ்ச பிறகு சாப விமோச்சனம் கிடைச்சு மோட்சம் கிடைச்சதுன்றதுதான் பாண்டவர்களோட ஆன்சிஸ்டரான நஹுஷாவோட கதை. சோ பூலோகத்துல வாழ்ந்த பாண்டவர்களோட முப்பாட்டன் கொஞ்ச காலத்துக்கு தேவலோகத்தையே ஆண்டு இந்திரனா வாழ்ந்திருக்கான்றதுதான் நஹுஷாவோட கதை. காமம் ஒரு மனுஷனோட மண்டைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டா அவனோட பிஹேவியரும் வாழ்க்கையும் எப்படியெல்லாம் மாறி போகுமான்றதுக்கு நஹுஷா வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்றது யாருக்குமே தெரியாத ஒண்ணு. பட் அக்கார்டிங் டு மைத்தாலஜி இதெல்லாம் நடந்ததை நம்பப்படுது. ஸோ லஸ்டால பொசஸ் செய்யப்பட்ட நஹுஷாவோட கதை இதுதான். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.